நிறைவு கருத்தை முத்தாய்ப்பாக முன்வைக்க திரு களஞ்சியம் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். இந்த நிகழ்வுக்கு அனுப்புகிற போது எங்கள் தலைமையில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த தலைப்பு மிக அருமையான தலைப்பு, தேர்தல் நேரத்தில் இந்த தலைப்பை நாம் பயன்படுத்த வேண்டும். ஆகவே மேடையில் பேசுகிறவர்கள் நம்ம டியூன் பண்ணி இந்த தலைப்பில் பேச விடாமல் செய்து விடுவார்கள். ஆகவே நீ நமது கட்சி குறித்த இந்த தேர்தல் பரப்புரைக்கு பயன்படுகிற நமது கருத்துக்களை மட்டும் பேசு, யாருக்கும் பதில் சொல்லி நேரத்தை வீணாக்காதே, அவர்கள் யாரும் இந்த தலைப்பில் பேச மாட்டார்கள் என்று எங்கள் கட்சியின் தலைமையில் சொல்லி அனுப்பினார்கள். அதுதான் இங்கே இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் எங்களுடைய வரைவு அறிக்கையை மதிப்புக்குரிய சகோதரி சர்மிளா அவர்கள் படித்திருக்கிறார், முழுதும் படித்திருக்கிறார் என்பது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை அளிக்கிறது. அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல ஆனால் அவர் படித்துவிட்டு ஒரு பெரும் குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. அது என்ன அப்படின்னா, முந்தைய அரசு வாங்கிய அந்த கடனை நாங்கள் கட்ட மாட்டோம் என்று அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லி இருக்கிறார், அது ஏற்புடையதல்ல என்று ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. பொதுவாக எங்கள் ஊர்ல எல்லாம் ஒருத்தன் எந்த நோக்கமும் இல்லாமல் சுயநலமாக தான் பேர் வாங்கணும், தான் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஊரில் கடனை வாங்கி செலவு பண்ணிக்கிட்டு அலைஞ்சான் அப்படின்னா அவனை நாங்கள் ஊதாரி பையன்னு சொல்லுவோம். இப்போ மக்களுக்கு அவர்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய அவர்கள் வாழ்க்கை நிலையிலிருந்து ஒரு படி உயர்த்துவதற்கு, அவர்களை மேம்படுத்துவதற்கு கடன் வாங்காம அடுத்த தேர்தலை குறி வச்சு கடனை வாங்கி நான் இலவசம் கொடுக்குறேன், நான் இலவசமாக பஸ் விடுறேன், நான் இலவசமாக எல்லாம் செய்கிறேன்னு சொல்லி செலவு பண்ணிட்டு இருக்கிற ஒரு அரசை நான் நிச்சயமாக ஊதாரி அரசுன்னு சொல்லலை. ஆனால் அது அப்படித்தான் பொருள் படுது. இப்போ நான் சகோதரி மருத்துவர் சர்மிளா அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 1918 இருந்து லெனின் முதல் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன பொருளாதார வல்லுநர்கள் வரை ஒரு கோட்பாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த கோட்பாட்டுக்கு வெறுக்கத்தக்க கடன் அப்படின்னு அந்த கோட்பாட்டுக்கு பேர். வெறுக்கத்தக்க கடன் என்பது ஒரு சமூக ஒப்பந்தம். அதாவது அந்த பணம் மக்களின் நலனுக்காக செலவிடாமல் ஒரு கட்சியினுடைய நலனுக்காக, அந்த கட்சி தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதற்காக, இலவசங்கள் வழங்க வேண்டும் என்பதற்காக அந்த பணம் பயன்படுத்தப்பட்டால் அந்த பணம் வெறுக்கத்தக்க பணமாகும். திமுகவினரை பார்த்து நான் கேட்கிறேன், என்னன்னா நீங்க வாங்கிய கடன்ல எத்தனை விழுக்காடு உற்பத்தியில் முதலீடு செய்திருக்கிறீர்கள், உங்களால் சொல்ல முடியுமா? அதே மாதிரி நீங்கள் வாங்கிய கடன் என்பது முதலீடு அல்ல, இட் இஸ் நாட் இன்வெஸ்ட்மெண்ட், இட் இஸ் எக்ஸ்பெண்டிச்சர். அது செலவு, அது முதலீடு செய்யப்பட்ட பணம் அல்ல. வாங்கிய கடனை வைத்து டாஸ்மார்க்கை திறந்து வைத்து மக்களின் கல்லீரலை விற்று கட்டுவது உங்க திராவிட மாடல் பொருளாதாரமா? நான் கேட்கிறேன். அரசை நடத்தணும்னா டாஸ்மார்க் கடையை நடத்தணுங்கிறீங்க, நாங்கள் பெண்களை பாதுகாப்போங்கிறீங்க. எப்படி பாதுகாக்கிறீங்க? அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை இருக்குங்க, அவங்க ரெண்டு பேரும் ஒரே கொள்கையில் உறுதியா இருப்பாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுக்கு ஒரு குடிநோயாளியை உருவாக்குவது. இதுல ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருப்பாங்க. பெண்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கிறோம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஒரு நோயாளியை உருவாக்கி பெண்களுடைய தாலியை அறுப்பது பெண்கள் பாதுகாப்பா? நான் கேட்கிறேன். நீங்க டாஸ்மார்க் கடை நடத்தினா தான் அரசாங்கம் நடத்த முடியுங்கிறீங்க, அப்படின்னா ஏன் கடன் வாங்குற? நான் கேட்கிறேன். கடன் வாங்குறது எதுக்குன்னா அடுத்த தேர்தலை சந்திப்பதற்கு, இந்த மக்களை வளர்ச்சி அடைய விடாமல் உங்களிடம் கையேந்தும் அடிமைகளாக இந்த மக்களை வைப்பதற்கு. தற்சார்பு பொருளாதாரத்துக்கு போனா அவன் முதலாளி ஆகி விடுவான், அவனை நீங்கள் ஏமாற்ற முடியாது. நீங்கள் பொய் சொல்லி உங்களுக்கு ஆட்சி நடத்த தெரியவில்லை, அவர்களை அடிமைகளாக வைத்திருக்கீங்கல்ல, அதை நீங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தொடர்ந்து இதை செய்றீங்க. என் அண்ணன் சீமான் உலகளாவிய ஒரு பொருளாதாரத்தின் ஒரு புரட்சியை சொல்றார். மருத்துவர் சகோதரி அவர்கள் இதை புரிஞ்சுக்கணும். வெறுக்கத்தக்க கடனை இந்த உலகத்தின் பல நாடுகள், கியூபா கட்ட மறுத்தது, லெனின் கட்ட மறுத்தார், இன்னும் பல நாடுகள், அதற்கு முந்தைய அரசுகள், ஈரான் சதாம் ஹுசேன் வாங்கின கடனை
அடுத்த அரசு கட்ட மறுத்தது. சர்வதேச நீதிமன்றத்துக்கு சென்றார்கள், ஐநா மன்றத்துக்கு சென்றார்கள். ஐநா மன்றம் சொன்னது, மக்களுடைய ஒப்புதல் இல்லாமல் ஆட்சியாளர்கள் வாங்கி அவர்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துகிற கடனை அடுத்த ஆட்சியாளர் கட்ட தேவையில்லை என்று சொன்னார்கள். நாங்க ஒண்ணு படிக்காம வரலாறு தெரியாம எங்களுக்கு நாங்கள் பேசவில்லை. அதை நீங்க அடிப்படையில் புரிஞ்சுங்க. நாம் தமிழர் கட்சி ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறது என்றால் அதை விமர்சிக்க வேண்டும் என்றால் நீங்கள் வரலாற்றை புரட்டி பார்த்து படித்துவிட்டு தெளிவு பெற்று அதன் பிறகு நீங்க உங்களுடைய கருத்தை மறுப்பை வரலாற்று ரீதியாக நீங்கள் முன்வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கடனை திருப்பி தருவது அறம், ஆனால் கொள்ளையடிக்க வாங்கிய கடனை திருப்பி தருவது அடிமைத்தனம். நாங்கள் அடிமைகளாக இருக்க விரும்பவில்லை. அதனால்தான் கடனை வெறுக்கத்தக்க கடன் என்று அறிவித்து ரத்து செய்ய முடியாது, ரத்து செய்ய முடிவு செய்கிறோம். அந்த கடனை நாங்கள் திருப்பி கொடுக்க மாட்டோம். மக்களுடைய அனுமதி இல்லாமல், மக்களுடைய ஒப்புதல் வாங்காம கடனை வாங்க நீங்க எப்படி? நான் கேட்கிறேன், இந்த மக்கள் 60 வருஷமா மக்கள் இன்னும் கையேந்திரவனவனே இருக்கான், மக்கள் இன்னும் பிச்சை எடுக்கிறவனே இருக்கான். ஆனா உங்க எம்எல்ஏ இருக்காங்களா, உங்க எம்பிக்கள் இருக்காங்களா, உங்க அமைச்சர்கள் இருக்காங்களா? நீங்க எல்லாம் மட்டும் எப்படி கோடீஸ்வரர்கள் ஆனீர்கள்? உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் இன்னமும் பிச்சைக்காரர்களா இருக்கிற போது நீங்கள் ஆட்சியாளர்கள் மட்டும் எப்படி 100 கோடி, 1000 கோடி, 1 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடின்னு எப்படி ஆகுறீங்க? நாங்க கேட்கிறோம். அதே மாதிரி அம்மா பேசும்போது சொன்னாங்க, இந்த அண்ணா அதாவது திமுகவுக்கு நாற்றாங்கால் தீக்கான்னு சொல்லுவாங்க. அடிப்படையில் திமுகவுக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே தீக்காக்காரர்களாக இருப்பாங்க. அரசியல் பயின்று அதுக்கப்புறம் திமுகவுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ திமுகவுக்கு நாற்றாங்கால் அண்ணா திமுக. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். திமுக அமைச்சரவை எடுத்துக்கங்க, கிட்டத்தட்ட 11-12 பேர் அண்ணா திமுக இருந்து வந்தவங்க தான். எங்கள் ஊர் ஐயா வைத்திலிங்கம் தொடர்ந்து அந்த அந்த ஒரத்தநாடு தொகுதியில் எம்எல்ஏவா இருந்தாரு, எம்பியா இருந்தாரு. இப்போ அண்ணா திமுகவில் இருந்து திமுகவுக்கு போயிட்டாரு. இப்பவும் திமுகவுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க அவருக்கு. இப்ப அண்ணா திமுகவில் பெரிய மரியாதை யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணா திமுகவில் இருந்து வர்றவங்களுக்கு தான் மரியாதை. ஆண்டாண்டு காலமா உழைத்து கொண்டிருக்க திமுக காரன் அவர்களுக்கு சீட்டு கொடுக்கறது இல்ல. முந்தா நாள் வந்தா அடுத்த நாள் அவருக்கு அண்ணா திமுக இருந்து வந்தா சீட்டு. அப்ப அண்ணா திமுக திமுகவின் நாற்றாங்கால் தானே. அப்புறம் என்ன திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் வித்தியாசம்? எவ்வளவு ஊழல் செய்திருந்தாலும், எவ்வளவு அட்டூழியங்கள் பண்ணியிருந்தாலும், எவ்வளவு மக்களை ஏமாற்றி இருந்தாலும் அவர்கள் திமுகவில் இருந்து அண்ணா திமுகவுக்கு வந்துவிட்டால் அவர்கள் புனிதமடைந்து விடுவார்கள். அவர்களுக்கு எம்எல்ஏ சீட்டு உண்டு, மந்திரி பதவி உறுதியா உண்டு. அதனால அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை. யாருடைய பரப்புரை மக்களை மழுங்கடிக்காமல் சிந்திக்க வைக்குதோ, யாருடைய வாக்குறுதி மக்களை கையேந்த விடாமல் அவர்களை உற்பத்தியாளர்களாக தற்சார்பு பொருளாதாரத்தில் அவர்கள் உயர வைப்பதற்கான வழிகாட்டுதலை கொடுக்குதோ அந்த பரப்புரை தான், அந்த வாக்குரை தான் மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கின்ற பரப்புரை, மக்களுக்கான வாழ்க்கை உயர்வை முன்னெடுக்கிற வாக்குறுதி. அந்த வாக்குறுதியை கொடுக்கிற ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சி என்னுயிர் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு விவசாய சின்னத்தில் வாக்களித்து நீங்கள் அவரை வெற்றியடைய செய்ய வேண்டும். இப்போ சீமானுக்கு காரைக்குடியில் ஓட்டு இல்லை, சொந்த வீடு இல்லை, அவர் எதுக்கு இங்கே வந்து நிற்கிறாரு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் சீமானை நோக்கி வைக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான புரிதல் தெரியுமா? நான் கேட்குறேன், எங்கேயோ பிறந்து வந்த அம்மையார் சோனியா காந்தி இந்தியாவுக்கு தலைவராக இருக்கலாம். என் அண்ணன் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர், இளையாங்குடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரணையூர்ல அவருக்கு வீடு இருக்கு. காரைக்குடி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு. இன்னைக்கு எங்க அம்மா, இப்ப நான் ஊருக்கு போயிருக்கும் போது மிளகா பழம் நட்டுட்டு அம்மா எங்கடான்னு கேட்கிறேன், மிளகாய்க்கு களை எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? நான் போய் மிளகா வயல்ல போய் நான் அந்த அம்மாவை பார்த்துட்டு வரேன். அப்புறம் சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்த ஒருத்தன் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற காரைக்குடி தொகுதியில் ஏன் நிற்க முடியாது? இளையாங்குடி தொகுதியில் நிற்க முடியாது. அதனால காரைக்குடி தொகுதியில் அவர் வந்து நிற்கிறார். இன்னைக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் தாய்மொழி படிக்காமல் பட்டம் வாங்க முடியாது. எந்த மாநிலத்தில் தமிழ் வாழணுங்கிறதுக்காக செத்து போனானோ அந்த சாம்பலை அள்ளி பூசிக்கொண்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த திராவிட கட்சிகள் சட்டம் இயற்றுகிற இடத்திலும் அவர்தான் இருந்தார்கள். இயற்றிய சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற இடத்திலும் அவர்கள் தான் இருந்தார்கள்.
இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு கல்வியில் இருந்து தமிழை வெளியேற்றி விட்டார்கள். எனது இளைய தலைமுறை பிள்ளைகள் தமிழ் எழுத படிக்க தெரியாத பிள்ளைகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இவர்கள் பேசுகிறார்கள் மொழியை பற்றி, மொழி உரிமையை பற்றி இவர்கள் பேசுவது பெரும் வருத்தம் அளிக்கிறது. என் அன்பான உறவுகளை, நாங்கள் தமிழ் மொழி மீட்சி, மொழி அழிந்தால் இனம் அழியும், இனம் அழிந்தால் ஒண்ணுமே இல்லை தமிழனுக்கு என்பதால் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் தமிழ்நாட்டில் தமிழ் படிக்காம ஒரு பயலும் பட்டம் வாங்க முடியாது என்கிற நிலையை உருவாக்குவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு களஞ்சியம்.